ஐயனார் துணை சீரியல்ல இப்ப நிலாவோட அப்பா நிலாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா? அப்ப நிலா நடேசன் கூட சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. இத நம்ம நிலாவோட அப்பாவும் கவனிச்சிடுறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, தனியா கூப்பிட்டு நடேசன் கிட்டயே கேட்கும் பொழுது நடேசன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாப்ல. இந்த மாதிரி டிவி வாங்கலாம்னு பிளான் போட்டு கிளம்புனாங்க. அந்த நேரத்துல பார்த்து டியூக்காரங்க வீட்டை தேடி வந்துட்டாங்க. அப்ப அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா டியூ கட்டுறதுக்காக கொடுத்துட்டாங்க. அதனால தான் நிலாவுக்கு என் மேல கோவமா இருக்கா, வேற எதுவும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிலாவும் நிலாவோட அப்பாவும் கோயிலுக்கு போறதா பிளான் போட்டிருப்பாங்களாட்டுக்கு. ஸோ நம்ம ரெண்டு பேருமே கோயிலுக்கு தனியா போறாங்க. எங்க நிலாவை தனியா அனுப்புனா திருவண்ணாமலைக்கு தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் சோழன் பயப்படுறாப்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பயத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு நிலாவை அவங்க அப்பாவோட அனுப்பி வைக்கிறாப்ல. ஸோ ரெண்டு பேரும் கோயிலுக்கு தான் போயிருக்கிறாங்க. அங்கே கோயிலில் போயிட்டு மறுபடியும் நிலா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாப்புல. நிலா பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒரு சண்டையும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஏற்கனவே தான் நடேசன் சொல்லிட்டாப்ல இல்லையா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, நடேசன் சொல்லிவிட்டாப்ல. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுருந்த காசெல்லாம் அவரோட டியூக்கே கொடுத்துட்டீங்களாமே, அது மட்டும் இல்லை அவர் வேறையா டெய்லியும் குடிக்கிறாராமே, அதனால தான் உனக்கு கோபம் அப்படின்னு நிலாவோட அப்பா நிலா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அன்னைக்கு என்னமோ மேடையில் குடும்பத்தை பற்றி அவ்வளோ உயர்வாக பேசுனியே, என்ன இப்படி இருக்கு, பேசாமல் இந்த வீட்டுக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லு, நானே வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் நிலா இருந்துக்கிட்டு இல்லை இல்லை நாங்களே வாங்கிக்கிறோம், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எதுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு வேணவே வேணாம் அப்படின்னு மறுத்துடுறாங்க. ஸோ கோயிலில் பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துக்கு போன நம்ம சேரன் அதே பிறகு பல்லவனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் காஃபியை குடிச்சிட்டு அவர் கிளம்பும்போது, என்னால் ரொம்ப நேரம் ட்ராவல் பைக்கு வண்டி ஓட்டதுனால எனக்கு ரொம்ப மாதிரியாக இருக்குது, அதனால் சோழனை கொண்டு ஹோட்டலில் மட்டும் ட்ராப் பண்ண சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கவும் சரி அப்படின்றாப்புல. இப்போ சோழன் தான் பார்த்தீங்கன்னா நிலாவோட அப்பாவை ஹோட்டலில் ட்ராப் பண்ணுறதுக்காக அவரோட கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாப்புல. இந்த பக்கம் ராமேஸ்வரத்துலேருந்து வந்துட்டாங்க இல்லையா, அங்கே சந்தாவை பார்க்கறதுக்காக தானே போனாப்புல. அங்கே என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த சேரன் கிட்ட கேட்டால் சேரன் எதுவும் சொல்லாமல் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் பல்லவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியும் நிலாவையும் தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதை கேட்ட உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தான் தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.